நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வெல்கம் ட்ரிங்க் அப்படிமாங்கல்ல, அந்த வெல்கம் ட்ரிங்க் மாதிரி உங்களுடைய வெல்கம் காமெடியோட ஆரம்பம். ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு காமெடி டக்கு டக்கு டக்குன்னு வாங்க வந்து 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 ஒரு வெல்கம் டு நீயா நடத்துங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இது ஐயோ எம்மா கம்பி வாய மூடுறா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்கவிருப்பது நடக்கவே கூடாதது என்ன. அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக ஒரு அமானுஷ சக்தியை பற்றி நாம் பார்த்திருந்தோம். லண்டனில் மேக்கப் போடும் பேய். அங்குள்ள ஒரு பியூட்டி பார்லருக்கு வரும் பெண்களுக்கு ஒரு பேய் மேக்கப் போடுகிறது என்று ஊர் மக்கள் கூறுகிறார்கள் லண்டன் கிராமத்தில். ஏன் கிராமம் என்று நான் கூறுகிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிஷம். அதாவது இந்த இடத்துல நீங்க வந்து கட்டணும். ஒரு நிமிஷம். லண்டனாக இருந்தாலும் கிராமத்தில் தான் பேய் இருக்கும் என்று தமிழர்களுடைய பண்பாடு. நன்றி. அண்ணா மாதிரி பண்ண நான் அன்னிலிருந்து தான் நான் யாரு அப்படின்ட்டு வெளி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது நான் உண்மையான விஷயத்தை நான் சொல்லணும். இது ரொம்ப நாளா வந்து அண்ணனை நேரில் பார்த்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு வந்து நேரில் பார்த்து சொல்றேன். ஸோ இது வந்து எதனால இதை நான் சொல்ல வரேன்னா, இவருக்கு எந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது, வெளியில எல்லாம் எவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க அப்படின்றத நான் பண்ணதுனால தான் அதை நான் உணர்ந்தேன். இல்லைன்னா சத்தியமா உணர்ந்து இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்க அண்ணனுக்கு. ஸோ அந்த ரசிகர்கள்லாம் எனக்கும் கொஞ்சம் சேர்ந்ததுன்றதுக்காக அண்ணனுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஓப்பனிங் பஞ்ச். அதான் சார், இவங்க சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் காமெடின்றது கஷ்டம் தான். ஏன்னா ஒரு காமெடியனை பார்த்தா எல்லாரும் வந்து கேட்பாங்க, சார் நல்ல டிவிலாம் காமெடி பண்ணுறீங்க, ஒரு காமெடி பண்ணுங்களேன் அப்படின்னு. ஆனால் ஏன் பிரபுதேவா இவங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் ஆடி காட்டுங்களேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆக்சுவலாக இப்போ காமெடி வரலங்கிறதுக்காக நீங்கள் என்ன தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க சார்? இப்போ இவர் சொன்னாரு காமெடியை பார்த்தா காமெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ டாக்டரை பார்த்தா ஊசி போடுன்னு சொல்லுவாங்களா? இது காமெடியானா? சொல்ல மாட்டாங்க சார். இது காமெடி ஒன்றும் இல்லை. பொதுவாக அந்த பொம்பளைங்க பேசிட்டு இருந்தாலே காமெடியா இருக்கும், அப்படிதானே? அன்னைக்கு இப்படிதான் 4 பொம்பளைங்க பேசிட்டு இருந்தாங்க. சரி என்னத்தை தான் பேசுறாங்கன்னு பக்கத்துல போய் கேட்டேன். ஒரு அம்மா கேக்குது, ஆமாடி நீ ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அது ஏன்டி கேட்குற? ஏதாவது தப்பு பண்ணா பெஞ்சுக்கு மேலே நிக்க சொல்றான். ஆமாடி நீ ஒரு கண்டக்டரை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? உனக்காவது பரவாயில்ல, வீட்டு வாசல்ல வந்து நிக்க விட மாட்டேங்கிறான். படியில நிக்காதா உள்ள போ, படியில நிக்காதா உள்ள போ, படியில நிக்காதா உள்ள போங்கிறான். ஆமாடி நீ ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிய சும்மா அடிச்சுட்டே இருப்பான என்ன பண்ணுவோம்? உடனே அந்த அம்மா அடிக்க கையை ஓங்குவாரு. ஒரு 50 ரூபாய் கையில கொடுத்து அப்படியே கீழே போட்டுருவாரு. ஆமாடி நீ ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணிய உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த பாவி மனுஷன் போய் சொன்னேன், என்னங்க நான் குழந்தை உண்டாயிருக்கேன்னு. உடனே அவன் சொல்றான், இதெல்லாம் எதிர்கட்சியுடைய திட்டமிட்ட சதியாகத்தான் இருக்குன்னு. அடுத்த 2 பேர், ஏன்னா ஒருத்தரா இல்லாம 2 பேர் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சீரியஸ்லி ஒரு காமெடி இருக்கு அப்படின்றத வந்து இங்க ஒரு கான்செப்டா பண்ண போறோம். ஓகேவா? சோ எங்க கூட பெர்ஃபார்ம் பண்ண யார் வரீங்க? வாங்கனே. இப்போ கான்செப்ட் என்னன்னா, இவர் வந்து கவுண்டமணியோட அப்பா தான் இவர் வந்து எதிர்பாராமல் இறந்துடுறாரு. ஸோ இவரை வந்து துக்கம் விசாரிக்க நிறைய நடிகர்கள்லாம் வராங்க. அங்கே என்ன நடக்கும் அதான் கான்செப்ட். சரிங்களா? நான் யார் இவ்வளோ தொழில் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்ப்பீங்க. நான் வந்து வினு சக்கரவர்த்தி, இவருடைய நெருங்கிய நண்பர். சிங்கம் என்றால் என் தந்தை தான், அசிங்கம் என்றால் என் தந்தை தான். பேமானினா என் தந்தை தான், அட சோமாரினா என் தந்தை தான். அப்பா டே தகப்பா எந்திரா. கண்ணு அப்பா எந்திரிக்க மாட்டாருப்பா. என்னது எந்திரிக்க மாட்டானா? டேய் இப்ப எப்படி எந்திரிக்கிறான் பாரு. எந்திரா என்ன எந்திரிக்க மாட்டா? ஐயோ கரம முச்சவனே, அப்பா போயிட்டாருப்பா. எங்கடா போயிட்டான்? குத்துக்கள் மாதிரி இங்கதான் உட்காந்துக்கிறான். அப்படியே போனாலும் நான் எங்க போகுது? அந்த மொனே டீ கடையில டீ குடிக்க போவோம். மத்தியானம் பசி எடுத்தா வீட்டுக்கு தானே வரான். இவளை போயிட்டான். கண்ணு அப்பா செத்து போயிட்டாருப்பா. என்னது செத்து போயிட்டானா? அப்பா செத்து போயிட்டாருப்பா. இதுல மாடுலேஷன் வேற. ஏற்கனவே கை தட்டல. அடுத்து யார வரா? கூப்பிடுறா. அடுத்த ஆளு நம்ம டிஆர் தம்பி வராரு. ஐயோ அவர் ஏடா இங்க வராரு?
dun dun dan kadun da kadun dun dan kadun da kadun dun dan kadun da 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 kadun dun dan kadun da kadun dun dan kadun da kadun dun dan kadun செத்து போயிட்டியாப்பா சொல்லியே அனுப்புலியே டிங் dun kadun da kadun dun dan kadun da kadun dun dan kadun da kadun da kadun da kadun da kadun da kadun டேய் இங்க வாடா நீ முன்னாடியே வந்திருந்தா எனக்கு இந்த தாரத்தப்பட்ட செலவாவது மிச்சமா இருக்கும் ஐயோ அப்பா கண்ணு dun dun dan kadun da kadun dun dan ஏங்கண்ணு ஐயோ ஏங்கண்ணு dun dun dan டேய் ஈ பாடினா ஈரம்பெல்லாம் இருக்கத்தான் செய்ய என்ன இப்ப சார் செத்து போயிட்டானா பின்ன என்ன செங்கல்பட்டுக்கா போயிட்டான் டேய் செத்து போயிட்டான்டா வீட்டை காலி பண்ணுன்னா இன்னைக்கு இவனே காலி ஆயிட்டான் பாத்தியா இதாண்டா வாழ்க்கை ஏண்டா எங்க அப்பா செத்து போயிட்டா இங்க வந்து பஞ்சு நிலங்களா பேசிக்கிட்டு இருக்க டேய் இந்த இடத்த தாண்டா நான் பாட போற ஒரு மெட்டு இந்த பாடியை தொட்டு வைக்க போறேன்டா நான் ஒரு வட்டு எடுத்துட்டு போற ஒரு ரூபாய் துட்டு தலையிலேயே கொட்டு டேய் அங்க இருந்து வந்து ஒரு ரூபாய் எடுத்துட்டு போவந்தியாடா ஈ டின் டின்டான் கடண்டா கடன் டின்டான் கடண்டா கடன் டின்டான் சரி விடுக்கண்ணு அடுத்தது யாருன்னு பார்க்கலாம் அட நம்ம நடிகர் திலகை சிவாஜி சாரு சார் சீக்கிரம் வாங்க பாடியை 3 மணிக்கெல்லாம் எடுக்கணும் ராமசாமி யார் வந்திருக்கேன்னு தெரியுதா? எந்திரிச்சு பாடுறா அனில் அம்பானி வந்திருக்காரு சார் அவனே செத்து போயிட்டா யாரு வந்திருக்காரு தெரியுதா கேக்குறீங்க ராமசாமி நீ நாடு காலையில வாக்கிங் போவோம். நீ எனக்கு டீ வாங்கி தருவேன், பதிலுக்கு நான் உனக்கு உத வாங்கி தருவேன். இனிமே எனக்கு யார் வாங்கி தருவா? என்கிட்ட வாங்க போறீங்க சார். அப்ப எங்க அப்பா செத்து போறது உங்களுக்கு முக்கியம் இல்ல, உங்களுக்கு டீ தான் பிரச்சனை. சரி விடுக்கண்ணு அடுத்தது ஒரு நண்பர் வராரு. அட்டா யார் அது? அட்டா கிழக்கு வாசல் கார்த்திக். ஏய் டுடு டேய் டுடே பக்கோ ஏய் லுலு இன்னும் 2 சுத்தி இந்த பானை எடுத்து அவன் நடு மண்டியில உடைச்சிரு. இவனை இங்கே புதைச்சிடலாம். ஏன்டா சுடுகாட்டுல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? நாளைக்கு காலையில இவரு கல்யாணம், அதனால நலுங்கு வைக்கிறோம். டேய் நாயே, அவன் செத்து போயிட்டான்டா. என்னது செத்து போயிட்டானா? ஐயோ இவனுக்கு காது கேட்காது போல இருக்குதுடா. எப்படி வாழ்ந்த மனுஷன் தெரியுமா? டேய் இங்க வா. இவன் எப்படி வாழ்ந்தா தெரியுமாடா? எப்படி செத்தான் தெரியுமாடா? அங்கே இங்கே கடை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம நாய் லோல் பட்டு லோங்க தூக்க மாட்டி செத்து போயிட்டான்டா. ராமசாமி இனிமே ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். ஓ இவர் அப்படியே தளபதி படத்துல வர மம்முட்டி, இவர் ரஜினி. இவர் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்னா இவனை நாங்க அடக்கம் பண்ண மாட்டோம். டே போடா. அடுத்தது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தம்பி வருது. அமைதியா இருக்கண்ணு. ஏண்டா Hey, no, come on. Hey, no, come on. ஐயோ எங்க அப்பாடா. எங்க அப்பாடா? என்ன ஸ்கூலுக்கு கூட்டு போன, எனக்கு போலாட்டே சீராட்டே எங்க அப்பா கைகள் எங்க? பிச்சை எடுத்துட்டு போ. அத்தரிக்கா என்னது கத்திரிக்காவா? இங்க பாரு இங்க பாரு. அவன் என்ன சரக்கு அடிச்சானா படுத்துட்டு? இந்த கொலைக்கு பின்னால எத்தனை குற்றவாளிக்கு தெரியும்டா? கொலையா? அவன் தூக்கு மாட்டி செத்து போயிட்டாடா. அண்ணாமே கொன்னுட்டீங்க எங்க அப்பாவை. கொலையா? டேய் நான் எங்கடா கொன்னா? தேச துரோகி நீ பேசுறா. டேய் தகப்பா, உன் மூஞ்ச பார்த்துட்டு என்ன தேச துரோகின்றான்டா. அவனை என்னடா பண்றது? டேய் போடா வெளியே. டேய் போ போ. ஓகே எக்ஸலன்ட். பழனி தீபன் ஏன்னே தெரியாது சிங்கப்பூர் தீபன். நீங்க சிங்கப்பூரே வரைக்கும் போனது இல்லையாமல. ஜெயசந்திரன் வாழ்த்துக்கள். அண்ட் எக்ஸ்ட்ரா அதுவும் அந்த அர்ஜுன் கேரக்டர் பயங்கரம். அமுதவாணன் அண்ட் தென் எல்லாரையும் விட இன்னொருத்தர் சூப்பராக நடிச்சாருங்க. அருமையாக நடிச்சிங்க. ஓகே அடுத்த செட் யார்? எஸ் உங்கள் கான்செப்டை அவங்ககிட்ட சொல்லி இதுக்கு என்ன என்னன்னா காலேஜில் வந்து எங்கள் சார் வந்து பயங்கரமாக வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பார். திடீர்னு நடுவில் ஜோக் அடிப்பார்.
அவர் ஜோக் அடிக்கிறது ரொம்ப வந்து சிரிக்கவே முடியாது. அதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அவரை கலாய்க்கணும்னு சொல்லிட்டு சிரிப்போம். அவர் வந்து நம்ம ஜோக்கு தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பா நம்ம ஜோக்கு தான் அங்கே சிரிக்கிறாங்க அப்படின்னாரு. அதான் பண்ண போகிறோம். சார் அதாவது நம்ம நீயா நானா ஷோக்கு வந்து கெஸ்டா நம்ம நடிகர்கள் சில பேர் வந்து வரணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து அந்த நடிகர்களை வந்து செலக்ட் பண்றாரு சார். இதுதான் கான்செப்ட். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நீயா நானா நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை கூப்பிட்டது யார் தெரியுமா? நம்ம தம்பி சுரேஷ். அண்ணா விக்னேஷ். பேசும்போது குறுக்க பேசாத, பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நான் சொன்ன உன் பேர் ரமேஷ் தான். முதல்ல நம்ம நீயா நானா நிகழ்ச்சிக்கு யார் வராங்கன்னு பார்ப்போம். வாங்க தம்பி. அல்டிமேட் அஜித். மணி 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 மணி. ஏய், மணி ஏற்கனவே ஒன்னாச்சு. சீக்கிரம் பேசி எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிடணும். தெரியும்ல, நான் தான் பில்லா. ஏன்பா எப்பவுமே செல்லா செல்லான்னு தானே சொல்லுவேன். அது என்ன பில்லா? அது பழைய தலை, இது புது தலை. மங்காத்தா பாத்தீங்களாண்ணே? எங்காத்தாவே நேத்து நைட்ல இருந்து காணோம். இதுல இருந்து நான் மங்காத்தா பார்ப்பேன். ஓகேண்ணே, பாய்ண்ணே. ஓகே, அடுத்ததா யார் வராங்கன்னு பார்ப்போம். வாங்க தம்பி. இளைய தளபதி விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். ஏய், எங்கெங்கேயோ இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சொன்னியே, உன்னை கூப்பிட்டு எனக்கு வணக்கம் சொன்னியா? सुनो, तुम्हारा मालिक ने मुझे हाथ बांध के मारा. खोलने के बोला तो सोच रहे, तूने मेरा हाथ तोड़ा और तेरे साथ इतने लोग हैं फिर भी तू डर है ना. டேய், அது டர்ரேனாலடா, சுரேஷ் ரெய்னா. அடுத்தால் யாருன்னு பாப்பா. வாங்க தம்பி. மாடவன். ஏய் சுமார் 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 சுமார். ஏய் குமாரே, உன்னை கூப்பிடுறா. ஏய் என்ன பண்றது? இங்க சைலன்ஸ்ன்றதே சத்தம் போடுதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. எதுக்குடா சத்தம் போடுறத? மைக் கொடுத்திருக்காங்கல்ல. ஏய் என்ன நடக்குது இங்க? இதயம் நைப்பட்டு போனால் அறுவை சிகிச்சை வன்முறையா? இல்லடா, என் லெஃப்ட் கால செவுத்துல வச்சு ரைட்டு கால தூக்கி உன்னை சோட்டி அடிச்சா அது வன்முறை. நாம காமெடி பண்ணியும் ரொம்ப நேரம் கழிச்சு கை தட்டுறாங்களே, இது வன்முறை. ஏய் என்ன சும்மா கலாய்க்கிறீங்க? நான் யார் தெரியல? நான் தான் மாடி. மொத மாடியா ரெண்டாவது மாடியா? ஏய் மாடி இல்ல மாடி. ஏய், நீ டாடி ஆகி இந்த மாடி விட மாட்டியா? ஒழுங்கா ஓடி போயிரு. அடுத்தால் யாருன்னு பாப்பா. வாங்க தம்பி. சூர்யா. இந்த அற்புதமான ஷோல என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு. கோபி சாரோட ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நீ நிகழ்ச்சியிலே கலந்துக்கல. கண்டிப்பா அந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கணுமா? கண்டிப்பா நான் பார்ட்டிசிபேட் பண்ணுமா? டேய், என்னடா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? இப்ப நான் அழுவுறேன் பண்றா. ஆத்தா பாத்தியாத்தா. தேங்க்யூ சார். அண்ட் வெரி நைஸ். ஆக்சுவலாக விக்னேஷுடைய ஸ்பெஷல் அவருடைய அந்த வாய்ஸ், ஏன்னா அந்த நியூ வாய்ஸஸ் எல்லாம் ரொம்ப ரேர். அது ஏன்னா ரொம்ப பிரபலமாக ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ண வாய்ஸஸ்னு ஓகே. பட் இந்த ஏன்னா ரொம்ப பெக்யூலியராக இல்லாத வாய்ஸஸ் இருக்குல்ல, அதை எடுத்து பண்ணுறது ரொம்ப சிரமம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நான் ஒருத்தர் இங்கே அழைக்க போகிறேன், எம்ஜிஆர். அவருடைய பெர்ஃபார்மன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். புதிய பூமி
கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர்காற்று இன்று இதயத்தை தொடுகிறது. அன்று இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது, அந்த காலம் தெரிகிறது. பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. இவர் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது, என்று ஆசை துடிக்கிறது. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. லா 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 லா. அவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற மாதிரி இப்போ அமுதவாணன் சார் பார்த்தீங்கன்னா ராமராஜனோட அந்த பர்டிகுலர் ஸ்டெப் போடும்போது அவர் அப்படியே ராமராஜன் மாதிரியே இருப்பார். அது என்னது அமுதவாணன் இருக்கா? அது என்னது? ஓ இங்கிலீஷ் பாட்டுக்கு ஆடுவாரா? De la Martita, número 2, DJ Tadeo, DJ Raulito. Con fuerza, muchachos. Siga moviendo la Marta. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. Movete, Martita. A ver, los pibes si me ayudan con esto. ¿Qué dice? La Marta se mueve para, se mueve para, se mueve para. Se mueve para, se mueve para, se mueve para. Esta es la Marta más loca que hay. ¡Hueva! No para. அதே மாதிரி ஜெயச்சந்திரன் சார் வந்து பார்த்திபனோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா பண்ணுவார். அப்படியா? வாங்க வாங்க. யார் கேட்டது பார்த்திபன் மாதிரி பேசுவேன்னு? முகத்தை காட்டுங்க. நல்லா தான் இருக்கீங்க. உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எவ்வளோ பேசியும் இவ்வளோ ஆடியும் ஒருத்தர் மட்டும் சோகமாக நிற்கிறாருன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார் அப்படி என்ன சார் கீழே பார்க்குறீங்க? அவர் தூங்கிட்டார்னு நினைக்கிறேன். நாக்கோ லெப்ஸ்ரி அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது, நின்றுக்கிட்டே தூங்குற வியாதி. அதானே சார்? சார் ஹலோ, கி பீக்கியா பீக்கியா